விபி ராமன் பிரபல வக்கீல். அவரையும் ஒரு நாள் அந்த லைப்ரரிக்கு எம்ஜிஆர் அழைத்து சென்று காண்பித்திருக்கிறார். அந்த விபி ராமன் அந்த பிரபல வக்கீல் அவரும் இதை பார்த்துட்டு, அட்டே அப்பா, அண்டர் கிரவுண்டில் உங்கள் வீட்டில் இவ்வளவு பெரிய லைப்ரரியா, இதுக்குள்ளே இத்தனை புத்தகங்களா, இதெல்லாம் எப்படி என்று கேட்க எம்ஜிஆர் சொன்னாராம், ஐயா விபி ராமன் அவர்களே, நீங்கள் சட்ட வல்லுனர், நான் உங்களை பார்க்க அடிக்கடி உங்கள் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் நீங்கள் பல நூற்றுக்கணக்கான புத்தகங்கள் புடைசூழ நடுவில் உட்காந்துருப்பீங்க. எனக்கு அப்போ ஆசை வரும், நாமளும் இப்படி ஒரு லைப்ரரி அமைச்சு நம்மளும் அந்த லைப்ரரிக்கு மத்தியில் உட்காந்து எல்லாம் படிக்கணும்னு நினைப்பேன். அதன் விளைவு தான் அது. என்ன, உங்களை சுற்றி இருந்ததெல்லாம் சட்ட புத்தகங்கள், இப்போது என்னை சுற்றி இருப்பதெல்லாம் கவிதை, கட்டுரை, தமிழ் இலக்கியங்கள், இதிகாசங்கள், அப்படி வச்சிருக்கேன் என்று சொன்னாராம். ஆக மாப்போசியைப் போலவே விபி ராமனும் இன்ப அதிர்ச்சியுற்று இருக்கிறார் என்றால், இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, எம்ஜிஆர் ஒரு மிகப்பெரிய தமிழ் விரும்பி எத்தனையோ தமிழ் படைப்புகளை படித்து கரைச்சி குடிச்சிருக்காரு. இவர் தமிழறியும் பெருமாள், இவர் தமிழறிந்த ராமச்சந்திரன். அதனால தானங்க தனக்கு கையில் முதலமைச்சருங்க கூடிய அதிகாரம் கிடைச்ச உடனே தமிழுக்கென்று ஒரு பல்கலைக்கழகத்தை தஞ்சாவூரில் 1000 ஏக்கர் நிலத்தில் வடிவமைக்கவில்லையா? அந்த தமிழுக்கென்று உள்ள பல்கலைக்கழகம் தஞ்சாவூரில் அதற்கான கட்டப்பட்ட அந்த கட்டிட கலையை மேலே பறவை கோணத்திலிருந்து பார்த்தால், ஹெலிகாப்டர் வியூவில் படம் பிடிச்சு பார்த்தா அந்த கட்டடமே தமிழ்நாடு என்று எழுதப்பட்டிருக்குமா? எப்படி?